தேவ உறவிலே வாழ்கிற மனிதன் சக உறவுகளில் காரியங்களை நிதானித்து நல்ல காரியங்களை வெளிப்படுத்துவான். தீய காரியங்களை என்ன தெரியுமா செய்வான்? மூடுவான். மனைவிட்ட இது சொன்னால் கோவப்படுவான். அப்படின்னா ஞானமுள்ள என்ன தெரியுமா செய்ய மாட்டான்? அதை சொல்ல மாட்டான். அவர் வேலைக்கு போயிட்டு வீட்டில் வந்து பேண்ட்டு ஷர்ட்டை கிளத்துறதுக்கு முன்னால் வீட்டில் நடந்த அவ்வளோ விஷயத்தையும் எரிச்சல் வர முடியும், கோபம் வர முடியும், கூட்டினாங்க என்ன நடக்கும்? உட்காரட்டும், அமைதியை இறந்து நிதானித்து பொறுமையாக சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்ல வேண்டிய நேரத்தில் அவைகளை பக்குவமாக எடுத்து சொல்லுதல். அதுதான் நிதானித்து நடந்தால் அங்கே நிம்மதி என்ன செய்யும்? கிடைக்கும். எரிச்சலையும் கோபத்தையும் தூண்டுகிற விதமான பேச்சு. நான் மீண்டும் சொல்லுகிறேன், குடும்ப உறவுகளில் ஏற்படுகிற சண்டை சச்சரவுகள் அவைகளை உங்கள் சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு தயவு செய்து பேசாதீங்க. உங்களுக்குள் ஏற்பட்ட அந்த விஷத்துளிகள் உங்கள் பிள்ளைகளுடைய இருதயம் அதை என்ன தெரியுமா செய்யும்? விழும். மோசையை குறித்து நாம் பார்க்கிறோம். கன்றுக்குட்டி விஷயத்தில் 10 கட்டளைகளை வாங்கிட்டு வராரு, கற்பலைகளை வாங்கிட்டு வராரு. கன்றுக்குட்டிங்க செய்து வச்சு இதுதான் எங்களை என்ன செய்து இஸ்ரவேலேருந்து கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி கண்ணுக்குட்டியை செய்து வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. மோசை பார்த்துட்டு என்ன செய்தார்? சிரிச்சாரா? சந்தோஷப்பட்டாரா? இல்லை. என்ன தெரியுமா செய்தார்? கோபப்பட்டார். கோபப்பட்டு அந்த கற்பலையை போட்டு உடைச்சிட்டார். இது மோசையுடைய ஒரு இடத்துல செய்த காரியம். அதே இடத்துல தேவ கோபம் வருது. எங்கே தெரியுமா? ஜனங்கள் மேலே வருது. அன்னைக்கு மோசை எங்கே போய் தெரியுமா நிற்கிறாரு? உங்கள் கோபம் வந்துச்சுன்னா என் மேலே வரட்டும், இந்த ஜனங்கள் என்ன செய்யாதீங்க, ஒன்றும் செய்யாதீங்க. அப்போ எந்த இடத்துல கோபப்படுறாரு? அந்த ஜனங்களுக்காக எந்த இடத்துல அவர் போய் நிற்கிறாரு? அங்கே மிரியாமும் ஆரோனும் மோசைக்கு விரோதமாக பேசுகிற நேரத்தில் அவர் என்ன தெரியுமா இருந்தார்? மௌனமாக இருந்தார். பார்வோனுக்கிட்ட போய் அவர் எப்படி செய்யலை? மௌனமாக இருக்கலை. பேச வேண்டிய இடத்துல பேசணும், அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருக்கணும். எங்கே கோபப்படணும், எங்கே திறப்பில் போய் நிற்கணும். இதான் ஞானமாக நடக்கு. இதுதான் உறவுகளை வலுப்படுத்தும். நிதானித்து நடந்தால் நிம்மதி கிடைக்கும். இயேசு கவனிச்சு பாருங்க, பேதுருவை அநேக இடத்துல பாராட்டினார். அநேக இடத்துல பாராட்டின இயேசு பேதுரு என்ன தெரியுமா செய்கிறாரு? அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். பின்பு பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறார். பின்பு மனம் கசந்து அழுறாரு. பின்பு உயிர் திழந்த இயேசு யாரை தெரியுமா? பேதுருவை தேடி போகிறார். ஏனென்றால் உறவுகள் வலுவடைய வேண்டுமானால் பேச வேண்டிய நேரத்தில் சில விஷயங்களை பேசணும், பாராட்ட வேண்டிய விஷயத்தில் என்ன செய்யணும்? பாராட்டணும். சில நேரங்களில் நாம் இறங்கியும் போகணும். ஏனென்றால் உறவு ரொம்ப முக்கியம். இளையகுமாரன் சொத்தை பிரிச்சு தானே வீட்டை விட்டு போகிறேன்னு எத்தனை நாள் கேட்டிருப்பான். அப்பாவுக்கு விருப்பமே கிடையாது. கடைசியில் என்ன சொன்னார்? விருப்பமே இல்லாமல் சொத்தெல்லாம் என்ன செய்தார்? பிரித்து கொடுத்துட்டார். இப்போ எங்கே வர போனார்? அவர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது எது வர போயிருப்பார்? வாசல் வர போயிருப்பார். அப்படி தானே? பின்னாலேயே போகலை. இப்போ நிறைய பேர் பின்னாலேயே போகிறாங்க. மகனுக்கு பின்னால், மகளுக்கு பின்னாலே போயிட்டு இருக்காங்க. எப்படி போனாலும் இல்லைங்க, அப்படிலாம் போகிறது அன்பு கிடையாது. அவர் சொல்லி பார்த்தார், கேட்கலே விட்டுட்டார். வருவான், என்னைக்கா ஒரு நாள் வருவான். ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதே நேரம் உள்ள எப்படி தெரியுமா இருந்துச்சு? கசப்புனால் இல்லை, அன்பால நிறைஞ்சிருந்துச்சு. வந்தார், அப்படி நினச்சிதாரு, ஏற்றுக்கொண்டார். இதான் உறவுகளை வலுப்படுத்தும். மனம் திரும்பி வந்த மகனை ஏற்றுக்கொண்டார். இவரை ஏற்றுக்கொண்டது மூத்த குமாரனுக்கு பிடிக்கல. சரி, அவன் இருந்தாலும் அவன் போட்டு, இவன் வந்துட்டான், இவன் வெளியே போட்டான் அப்படின்னு நினைக்கல. நீ வாப்பான்னு அவர்கிட்ட என்ன தெரியுமா செய்கிறாரு? தகப்பர் வருந்தி அழைக்கிறாராம். வருந்தி அழைக்கிறாராம். இதுதான் உறவுகளை வலுப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. ஒருவர் வாரத்தில் 5 நாள் வேலை செய்வார், 6 நாள் வேலை செய்கிறாரு. ஒரு நாள் வீட்டுக்கு போய் நிம்மதியாக இருக்குன்னு ஆசைப்படுறாரு. அந்த நிம்மதியாக வீட்டுக்கு போனாலும் அன்னைக்கு நிம்மதியாக மனைவி என்ன செய்ய மாட்டாங்களாம்? தூங்க விட மாட்டாங்களாம். 6 நாள் வேலையில் எனக்கு ஒரே பிரச்சனை. 7ஆம் நாள் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அதை விட பெரிய பிரச்சனை. என்ன செய்யலாம் யோசிச்சார். லீவ் விடக்கூடிய நாள் மனைவி பிள்ளைலாம் கூட்டிகிட்டு என்ன செய்வார்? ஜாலியாக டூர் போயிடுவார். சரியா தப்பா? ஏனென்றால் உறவு முக்கியம். வேலை செலவில் பிரச்சனை, ஆள் மாறுவாங்க, போயிடுவாங்க. இது மாற்ற முடியாத உறவு. இந்த உறவு முக்கியம். இதை ஞானமாக நான் செய்யணும், இதை நிதானித்து நான் செய்யணும். அப்போ இந்த நாளை நான் ஒரு குதூகலமாக, ஒரு சந்தோஷமாக கொண்டு போவதற்கு வழி என்ன? யோசிச்சார், டூர் கிளம்பிடுவார்.
அப்போ லீவு நாள்லாம் வரும்போது என்னது, ஏன்னா வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்யும், பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி. பாவம் இல்லாதபடிக்கு சக உறவுகளை பிரியப்படுத்தி காரியங்களை நிதானித்து இசைந்து இணைந்து செல்லுவது உறவுகளை வலுப்படுத்தும்.